ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி ஸ்பெஷல் தேங்காய் பால் பாயசம் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப்பில் 1 ஸ்பூன் பச்சரிசி, 4 முந்திரி, 4 பாதாம் எல்லாமே அரை மணி நேரம் ஊற போட்டதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை போல அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து சிம்லேயே வைங்க. நல்லா கொதிச்சு வரும் பாருங்களேன். அதுக்குள்ளார நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பாருங்க, தேங்காய் பால்லாம் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதே பேன்ல நீங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை, டஸ்ட் இல்லாத நாட்டு சக்கரையா எடுத்திருக்கேங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. சிம்லயே கொதிக்கட்டுங்க. இப்ப நல்லா திக்கா வரும் பாருங்களேன். அதுக்குள்ளார நம்ம ஒரு பேனை வச்சு முந்திரி திராட்சைய வறுத்துக்கலாம். பாருங்க, நெய் 1 ஸ்பூன் இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமா வறுத்துக்கோங்க. திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வரும் பாருங்களேன். முந்திரி எல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன்ல 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு திக்னஸா வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருங்க. சூப்பரா மணக்க தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.